சங்கீதம் 145 13வது வசனம். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. இவ்வுலகிலே ஆளுகைக்கு அநேக அர்த்தங்கள் உள்ளன. கட்டளை, உத்தரவு, தீர்ப்பு, தீர்மானம், ஆட்சி என்பன போன்றவைகள் ஆளுகை என்னும் வார்த்தையில் அடங்கியுள்ளது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் மேலே குறிப்பிட்டுள்ள எல்லா வார்த்தைகளுக்கும் மேலானது. அவருடைய ராஜ்யம் அழிவில்லா ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை ஆளுகிறவர் நித்திய ஜீவனை உடையவர். அவர் பரிசுத்தர், வல்லவர், நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக உள்ளது. அவர் மனிதர்களை ஆளுகை செய்கிற தேவன். கர்த்தரை தங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றவர்களை அவர் ஆளுவார். மற்றவர்களை அவர் ஆளமாட்டார். சோதனை காலத்தில் தாங்குவார். போராட்டங்களிலிருந்து விடுவிப்பார். தேவைகளை சந்திப்பார். வியாதி வேதனையை நீக்குவார். அவர் அப்படிப்பட்டவர்களோடு சதா காலங்களிலும் வாசம் செய்து அவர்களை கைவிடாமல் காத்திடுவார். இந்த தெய்வத்தை உண்மையாய் தேடுகிற எல்லார் உள்ளத்திலும் அவர் வந்து ஆளுகை செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார், தம்மோடு சேர்த்து கொள்ளுவார். ஜெபம். இயேசுவே, என்னை முழுவதுமாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னை ஆளும், ஆசீர்வதியும். ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.